ரைட். அப்ப அரசாங்கத்தின் தலைவராக பிரதமர் கடமையாற்றுவார் என்றது பிழையான கூற்று. அப்ப அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ரெண்டு பேருமே ஜனாதிபதி. பிரதமருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். சட்டத்துறையிலிருந்து வெளியிலிருந்து தெரிவு செய்யப்படும் அமைச்சரவை, அதுவும் பிழை. என்ன, இங்க கலப்பு ஆட்சி முறையில கபினட் ஆட்சி முறையோட பண்புகளும் இருக்குது. அப்ப அதனால பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பாராளுமன்றத்துல இருந்து சட்டத்துறையில இருந்துதான் தெரிவு செய்யப்படுவார்கள். அடுத்தது, அரசாங்க முறைமைக்குள் எவ்வகையிலும் இணைந்தொழுகும் நிலைமை ஒன்று உருவாகாது. இணைந்தொழுகும் அப்படின்னு சொன்னால் ஜனாதிபதியும் பிரதமரும் சேர்ந்து செயல்படுறது. ரைட். இப்படி ஒரு நிலை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நிலை இருக்காது. ஜனாதிபதி பிரதமர் ரெண்டு பேரும் சேர்ந்து செயற்படுற ஒரு நிலை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூற்று பிழைதானே. என்னது, கலப்பு ஆட்சி முறையில ஜனாதிபதி பிரதமர் ரெண்டு பேரும் சேர்ந்து செயற்படுவார்கள். அவை ஐந்தாவது பிழை. அப்ப முதலாவதுதான் சரி. உலகத்திலேயே முதல்ல இந்த கலப்பு ஆட்சி 1958 பிரான்ஸ்ல அறிமுகப்படுத்தப்படுது. எந்த யாப்பின் மூலம் அறிமுகப்படுத்தப்படுது பாப்போம். பிரான்ஸ்ல எந்த யாப்பின் மூலமாக அறிமுகப்படுத்தப்படுது? எத்தனாம் குடியரசு யாப்பின் மூலமாக? இதை விட லேசா கேட்கலாது என்ன? எத்தனையாம் குடியரசு அரசியலமைப்பு ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்டது? சொல்லிக்கிறேன். செட் பாக்ஸ் சரி வராது. மைக் ஒன் பண்ணியே அழகா பேசலாம் தெரிஞ்சார்கள். பிரான்ஸ் எத்தனையாம் குடியரசு யாப்பின் மூலமாக அறிமுகப்படுத்த? முதலாம் குடியரசா? பிழை. 5ஆம் குடியரசு. பிரான்சின் 5ஆம் குடியரசு டீ கோல் யாப்பு கேள்விப்படலையா? டீ கோல் யாப்பு 5ஆம் குடியரசின் டீ கோல் யாப்பு. அதுலதான் இந்த கலப்பு ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்படுது. 1958ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது 5ஆம் குடியரசு டீ கோல் யாப்பு. இலங்கையில யாப்பை வச்சும் சில கேள்வி கேட்கலாம். இலங்கையின் 2ஆம் குடியரசு யாப்போ பிரான்சின் டீ கோல் யாப்பினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சரி, அந்த கூற்று சரி. பிரான்சினுடைய டீ கோல் யாப்பு அடிப்படையாக வச்சுதான் இலங்கையோட 2ஆம் குடியரசு யாப்பும் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து, ஜனாதிபதி அரசாங்க முறை தொடர்பான சரியான கூற்று. ஜனாதிபதி நேரடி மக்கள் வாக்களிப்பின் மூலம் மாத்திரமே கட்டாயம் தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்ப பாருங்க, நேரடி மக்கள் வாக்களிப்பின் மூலம் மாத்திரமே தெரிவு செய்யப்பட வேண்டும். இது பிழை. ஏன்னா இப்ப அமெரிக்காவில நேரடியா தெரிவு செய்யப்படுறாரா ஜனாதிபதி? இல்லை. தேர்தல் கல்லூரி மூலமாகத்தான் தெரிவு தேர்தல் கல்லூரி மூலமாகத்தான் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுறார். ஆகவே இங்கு நேரடியாக மக்கள் என்றது பிழையான கூற்று. சட்டத்துறை நிறைவேற்றுத்துறையின் பதவிக்காலம் ஒன்றாகவே முடியுமா? அதுவும் பிழை. என கபினட் ஆட்சி முறை, பாராளுமன்ற ஆட்சி முறையில தான் சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ஒரே காலத்து முடியும். ஏன்? சட்டத்துறையில இருந்துதான் நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற ஆட்சி முறையில. அதனால பாராளுமன்ற ஆட்சி முறையில சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை ரெண்டும் ஒரே டைமுக்கு முடியும் பதவிக்காலம். அதே மாதிரி நிறைவேற்றுத்துறை சட்டத்துறைக்கு கட்டுப்பட்டதாகவும் இருக்கும். 3வது, கூட்டு பொறுப்பு தத்துவம் காணப்படுகிறதாம். பிழை. என இப்ப ஜனாதிபதி ஆட்சி முறையில இந்த அமைச்சர்கள் எல்லாம் வெளியில இருந்தும் தெரிவு செய்யப்படலாம். ஜனாதிபதி ஆட்சி முறையில பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருந்தும் தெரிவு செய்யப்படலாம். அப்ப கூட்டு பொறுப்பு எப்படி வார? பாராளுமன்றத்திலிருந்து தெரிவு செய்யத்தான் பாராளுமன்றத்துக்கு கூட்டு பொறுப்பு செல்லணும். ஆனால் ஜனாதிபதி ஆட்சி முறையில அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருந்தும் தெரிவு செய்யப்படலாம். ஆகவே 3வது கூட்டு வராது. அப்ப கூட்டு பிரிக்காது. எங்க? ஜனாதிபதி ஆட்சி முறையில அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவரும் தனித்தனியாக தெரிவு செய்யப்படுகின்றனர். அரசின் தலைவரும் அரசாங்கத்தின் தலைவரும் தனித்தனியாக தெரிவு செய்யப்படுகின்றனர். சரியா இந்த கூற்று?
சரி, அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். ரைட். ஜனாதிபதி அரசாங்க முறையில வந்து அரசின் தலைவரும் அரசாங்கத்தின், இங்க அரசாங்க தலைவர் அப்படின்னு யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரதமரை குறிக்கிறாங்க. அரசின் தலைவரும் அரசாங்கத்தின் தலைவரும் தனித்தனியே தெரிவு செய்யப்படுகின்றனர். இந்த கூர்ந்து சரியா பிள்ளையா யாராவது ஒரு ஆள்? ரைட். நாலாவது பாப்போம். அரசின் தலைவர் அரசாங்க ரெண்டு தனித்தனியாக தெரிவு செய்யப்படுகின்றனர். அப்போ அரசின் தலைவர் என்று சொல்லக்கூடியது அரசின் தலைவர், அரசாங்க தலைவர், இங்க ரெண்டு பேருமே ஜனாதிபதி தான். ரெண்டு பேரும் ஜனாதிபதி தான் காணப்படுவார்கள். அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் ரெண்டு பேரும் ஜனாதிபதி தான். கபினட் ஆட்சி முறையில தான் அரசின் தலைவர் வேற, அரசாங்கத்தின் தலைவர் வேற. ஜனாதிபதி ஆட்சி முறையில அரசின் தலைவரும் அரசாங்கத்தின் தலைவரும் ஒன்றாகத்தான் காணப்படுவார்கள். சோ நாலாவது வந்து வராது. அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் ரெண்டு பேரும் ஜனாதிபதி தான் இங்க இருப்பாங்க. ரைட். கபினட் ஆட்சி முறையில தான் அரசின் தலைவர் வேற, அரசாங்கத்தின் தலைவர் வேற. ஐந்தாவது கூடிய வினைத்திறன். அப்ப வினைத்திறனான ஒரு ஆட்சி முறை. அப்போ வினைத்திறன் என்று சொன்னால் குயிக்காக செயல்பட முடியும், கடும் வேகமாக செயல்பட முடியும். ஏற்கனவே ஒரு தரம் சொல்லியிருந்தேன், வினைத்திறன் செயல்திறன் வேறண்டு. சரி, ரைட். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். வினைத்திறன் செயல்திறன் ரெண்டுமே ஒன்றுதான். இப்போ சிங்களத்துல வந்து வினைத்திறன் என்ற வார்த்தையை தான் சிங்களத்துல வந்து அதுக்கான மொழி பயன்பாட்டுல பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த மொழியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது வினைத்திறன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. ஆனா எங்களோட தமிழ் வழக்குல வந்து செயல்திறன் அப்படின்னு சொல்லுவோம். செயல்திறன் இது வந்து சிங்கள பேப்பர் தானே, அதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அதுக்கான வார்த்தை பிரயோகத்தை தான் பயன்படுத்துவாங்க. பொருத்தமான வார்த்தை பிரயோகம் சம்டைம் மிஸ் ஆகும். பொருத்தமான வார்த்தை பிரயோகம் பயன்படுத்த கஷ்டம். அந்த இடத்துல பயன்படுத்தினால் அப்ப சில டைம் அந்த எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த பொருத்தமான வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. ஃபைனல் பேப்பர்ன்றா பரவாயில்லை, பொருத்தமான வார்த்தைகளை அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க, பொருத்தமான தமிழ் வார்த்தைகள். அப்ப இந்த நேரத்துல வந்து அந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படாது சில நேரம். வினைத்திறன் செயல்திறன். ரைட். அப்ப கூடிய வினைத்திறனும் குறைந்த ஜனநாயகத்தன்மையும் கொண்டது. சரி, கூடிய வினைத்திறனான ஒரு ஆட்சி முறை. குயிக்காக அங்க முடிவெடுக்க முடியும், குயிக்காக தீர்மானம் எடுக்க முடியும். வினைத்திறனான ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? பாப்போம் யாரு சொல்றீங்க. வினைத்திறனான தீர்மானம் எடுக்க முடியும். அதே நேரத்துல குறைந்த ஜனநாயகத்தன்மையும் கொண்டது. குறைந்த ஜனநாயகத்தன்மை. அப்ப அது சரி, ஜனாதிபதி ஆட்சி முறையில குறைந்த ஜனநாயகத்தன்மை கொண்டதாகவும்
கூடிய வினைத்திறனாகவும் காணப்படுகிறது. கூடிய யோசிக்க தேவையில்லை. ஆறாவது 5வது பார்ப்போம். மோதல் நிறை மாற்றத்துக்குள் காணக்கூடிய சிறப்பம்சம். அப்ப நிலை மாற்றம் அப்படி என்று சொல்லும் பொழுது அங்க மோதலுடைய கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னா மோதலுடைய உறவு எந்த இடத்துலயாவது நிலை மாற்றப்படுதா அப்படின்னு பார்க்கணும். எந்த இடத்துலயாவது மாற்றப்படுதா, அப்படி மாற்றப்பட்டால் அது வந்து மோதல் நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயாவது மோதல்ற கட்டமைப்போ இல்லாட்டி சொன்னால் மோதல்ற அந்த உறவோ மாற்றப்பட்டால் அது வந்து மோதல் நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க பார்ப்போம், மோதல் நிலை மாற்றம் என்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி. இங்க ஏதாவது மாற்றுறது சம்பந்தமாக வந்தால் அதான் ஆன்சர். மாற்றுவது சம்பந்தமாக இப்போ மோதல் நிலை மாற்றம் என்று சொன்னா எதையாவது மாற்றணும். ஏன்னா கட்டமைப்பு சரி, உறவு சரி, எதையாவது மாற்றணும். அப்ப மாற்றுறது சம்பந்தமாக ஏதாவது வந்திருந்தால் அதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். பார்ப்போம். மோதலின் வன்முறை அழிவுகளை அந்த விளைவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. அப்ப இது வந்து வராது. என்ன இது கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தந்திக்கிறாங்க. நாங்க வந்து பார்க்கணும் இதை மாத்துறது என்று சம்பந்தமாக ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி. முதலாவது கூற்றும் பிழையானது. கட்டுப்படுத்துறது அப்ப அது வந்து மோதல் தீர்வு செயல்முறை அதுக்குள்ள வரும். மோதல் தீர்வு செயல்முறை அதுல மோதல் முகாமைத்துவம் அதுல இது வரலாம். மோதல் முகாமைத்துவம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது, தீவிரமடையாம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது. அடுத்து மோதல் பின்னணி கட்டமைப்பு எதிர்பார்க்கும் நோக்கங்களை மாற்றுவது. சரி, என்ன மாத்துறது சம்பந்தமாக வந்திருக்குது. மோதல்ற பின்னணி, மோதலுக்கான காரணம், அதே மாதிரி மோதல் கட்டமைப்பு, எப்படி மோதல் எந்தெந்த கட்டமைப்புல மோதல் வந்து இடம்பெற்றிருக்குது. தனியால் பரிமாண கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, நிறுவன கட்டமைப்பு அப்படி எல்லாம் நிறைய கட்டமைப்புகள் இருக்குது. அப்ப அந்த மோதல் நிலைமாற்ற அந்த கட்டமைப்பு, மோதல்ற கட்டமைப்பு வந்து நிலைமாற்றப்படுகிறது. அதே மாதிரி எதிர்பார்க்கிற நோக்கம், மோதல்ற நோக்கம் அதுவும் மாற்றப்படுகிறது, நோக்கமும் மாற்றப்படுகிறது. அப்போ 2வது தான் சரியான ஆன்சராக வரும். 3வது தீவிரமடைவதை கட்டுப்படுத்துறது, அதுவும் பிழை. அது முகாமைத்துவம் இல்லாட்டா மோதல் தீர்வு அந்த மாதிரி செயல்முறைக்குள்ள வரும். மோதல் அழிவுகரமான நிலையை நோக்கி செல்வதை கட்டுப்படுத்துவது, அதுவும் பிழை. கட்டுப்படுத்துறது இல்லை, எங்களுக்கு வந்து மாற்றணும். மோதல் நிலை மாற்றம் என்று சொன்னால் மோதல் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை, அதே மாதிரி செயற்பாடுகள், கட்டமைப்புகளை மாற்றணும். ரைட். அப்போ 5வது தீர்வு காண்பது, இதுவும் மோதல் தீர்வு என்ற பகுதிக்குள்ள வரும். அப்ப இப்படியும் ஈஸியாக நாங்க விடையை காணலாம். எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கணும் சொல்லி இல்லை, இப்படியும் ஈஸியாக நாங்க விடையை கண்டுபிடிக்கலாம். 7வதுக்கு 2வது ஆன்சர். 8வது அரசு என்பது குறிப்பிட்ட எல்லைக்குள் பலாத்கார அதிகாரத்தை சட்டபூர்வமாக பயன்படுத்தும் தனியார் நிறுவனம் அப்படின்னு சொல்லுது. எது? யாரு வருவார்? எந்த அறிஞர் வருவார்? பாப்போம். ரைட், வெரி குட். மேக்ஸ் வெபர். பயப்படப்படா, மேக்ஸ் வெபர் இதுக்கான ஆன்சர். எல்லாம் கைட்ல இருக்குது, தெளிவா. என்ன அரசு உயர் நிறுவனம் தொடர்பான அர்த்தப்படுத்தல்கள், அந்த அர்த்தப்படுத்தல்ல இவரும் வருவார். மேக்ஸ் வெபருடைய அர்த்தப்படுத்தல், அதுல பொலிட்டிக்ஸ் as a vocation என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுரை மூலமாக அவர் சொல்றார். 9வது பிரஜா உரிமையோடு தொடர்புடைய சரியான கூற்று. கிரேக்க நகர அரசுகளில் இது அனைவருக்கும் உரித்தாக இருந்தது. பிள்ளை. ஏன்னா கிரேக்கத்துல வந்து பெண்களுக்கு இல்ல வாக்குரிமை, பிரஜா உரிமை. அதே மாதிரி சிறுவர்கள், வெளிநாட்டவர்கள், அடிமைகள், இவங்களுக்கெல்லாம் பிரஜா உரிமை இல்லை. ஆண்களுக்கு மட்டும்தான் பிரஜா உரிமை இருந்துச்சு. இப்ப அரசு, கிரேக்க காலத்துல அரசு வந்து ஒரு மரத்துக்கு கீழே பலமுள்ள ஆண்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான ஒரு ஆணை தெரிவு செஞ்சு அவனைத்தான் அரசாக கருதினாங்க. என்ன அப்படி அந்த அரசை தெரிவு செய்யும் பொழுதோ அந்த இடத்துல கூடக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னால் பலமான ஆண்கள் தான் கூடுவாங்க. அங்க பெண்கள் வர இயலாது, சிறுவர்களும் வர இயலாது, வெளிநாட்டவர்கள் வர இயலாது. அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து பலமான ஆண்கள் மட்டும்தான் அந்த இடத்துல உண்டாக கூடுவாங்க. ஆகவே இது அனைவருக்கும் உரித்தாகிறது. கிரேக்கத்தில் அனைவருக்கும் இருக்கிறது என்றது பிழை. அங்க வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் கப்படுகிறது. அடுத்தது அரசாங்கங்களின் தன்மைக்கேற்ப பிரஜா உரிமையின் அந்தஸ்தில் எந்த மாற்றமும் ஏற்காது. பிள்ளை. ஏன்னா அரசாங்கத்துல தன்மைக்கேற்ப, இப்ப
சர்வாதிகார அரசாங்கம் இருக்குது. அப்ப அதுல வந்து பிரஜையோட அந்தஸ்து மாறுபடுமா இல்லையா? அதே மாதிரி மன்னராட்சி முறை இருக்குது. மன்னராட்சியில பாப்போம் யாரு சொல்றீங்க. மன்னராட்சியில பிரஜைகள் என்பதற்கு பதிலாக எந்த வார்த்தை பயன்படுத்தினாங்க? ரைட், வெரி குட். அடிமைகள் அல்லது கீழ்ப்பட்டவர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, பதத்தை பயன்படுத்தினாங்க. அப்போ அரசாங்கத்திட தன்மை மாற என்ன நடக்கும்? பிரஜைக்குரிய அந்த அந்தஸ்து மாறுபடும். அப்ப இங்க மாற்றம் ஏற்படாது என்றது பிழை. அடுத்தது, ஒரு அரசின் பலத்துக்கு பிரஜையின் பங்களிப்பு பொருத்தமானது இல்லை, அதுவும் பிழை. என்ன, பிரஜைகள் இருந்தாத்தான் அங்க அரசு இருக்கும். அரசின் 4 மூலக்கூறைகளுக்கு தெரியும். அதுல ஒன்றுதான் என்னது? மக்கள் தொகை. அப்போ மக்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் அந்த அரசு இருந்தும் வேலை இல்லை, அது அரசே இல்லை. முதல் மக்கள் இல்லைன்னு சொன்னால் அரசு இல்லை. அப்ப சமூகம் ஒன்று இருந்தாத்தான் அங்க அரசு காணப்படும். அப்ப பிரஜையில பங்களிப்பு ஒரு அரசின் பலத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்ப 3வது பிழை. 4வது, பிரஜா உரிமை பத்தி தீர்மானம் எடுக்கிறதுக்கு அரசுக்கு மட்டும்தான் தனி உரிமை காணப்படுகிறது. அந்த கூற்று சரியா? என பிரஜா உரிமை பற்றிய தீர்மானம் யார் யார் பிரஜைகள் வந்து ஒரு பதிவு பிரஜையாக இருக்கணுமா இல்ல பரம்பரை பிரஜையாக இருக்கணுமான்றத அரசுதான் தீர்மானிக்கும். அவருக்கு வந்து பிரஜா உரிமையை கொடுக்கணுமா என்றதையும் அரசுதான் தீர்மானிக்கும். ஏன்னா இலங்கையில 78ஆம் ஆண்டு யாப்பின்படி இலங்கையில வந்து இந்திய வம்சாவளியினருக்கு வாக்குரிமை இல்லை, பிரஜா உரிமை வழங்கப்படல 78ஆம் ஆண்டு யாப்புல. அப்போ அரசு தீர்மானிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? பிரஜா உரிமை வழங்கலாம். அதே மாதிரி ஒரு வெளிநாட்டவர் இலங்கையில வந்து தங்குறார், இலங்கை அவருக்கு பிடிச்சு போயிட்டு இலங்கையில தங்குறார், இலங்கை நாட்டுக்கு நிறைய உதவிகள் செய்யறார், இலங்கை நாட்டை வந்து விரும்பி நேசிச்சு அவர் இலங்கை நாட்டுக்கு நிறைய உதவிகள் செய்யறார். இப்போ இலங்கை அரசு வந்து அவரை பார்க்குது. அப்ப அவரையும் பிரஜையாக ஆக்கலாம், ஆக்கினால் நாட்டுக்கு நன்மை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அவரையும் பிரஜையாக மாத்துறாங்க இலங்கை அரசு. அப்ப இது ஒரு பதிவு பிரஜை. என்ன, அப்போ ஒரு பிரஜா உரிமை பத்தின தீர்மானம் எடுக்கிறதுக்கு அரசுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அடுத்தது, நவீன அரசுகளின் ஆட்சி முறைகள் யாவும். அப்ப அதுவும் பிழை. யாவும் என்று வருது. ஏன்னா யாவும் என்று வந்தால் அதில் அனைத்தாண்மை ஆட்சி முறையும் வரும். அப்போ நவீன அரசுகளின் ஆட்சி முறைகள் எல்லாம் பிரஜைகள விருப்பத்தின் படிதான் நடக்குதாம். பிழை. ஏன்னா சர்வாதிகார ஆட்சியும் இப்ப இருக்குது. அப்ப அந்த சர்வாதிகார ஆட்சியில வந்து பிரஜைகள விருப்பம் தேவையா? தேவையில்லை. பிரஜைகள விருப்பம் இல்லாட்டியும் நடக்கும். வடகொரியா ஆட்சி, அதுல பிரஜைகள விருப்பம் தேவையில்லை. ஆட்சியாளர் கிங் ஜான் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க சட்டம். ஆகவே நவீன ஆட்சி முறைகள்ல எல்லா ஆட்சி முறைகள்லையும் பிரஜைகள விருப்பம் தேவையில்லை. அப்போ இதுக்கு வந்து 9வதுக்கு 4வது. 10வது பாருங்க, நான் இந்த சொன்னேன், கருத்தியல் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்குது. அதுல எல்லா கருத்தியல் கூற்றுக்களையும் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட கருத்தியல், இந்த எல்லா கருத்தியல் கூற்றையும் போட்டுட்டு இதுல சரியான கருத்தியல் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த முறையும் அதே மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்படி அதாவது பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, நான் சொல்லுவேன். முதலாவது 10வதுல ஒன்று, சமவுடைமை மத சார்பின்மை வாதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மதம் பிரஜையின் உரிமையாகும். இது பிழை. என்ன, இது என்ன கூட்டு சொல்லுது? எந்த மத சார்பின்மை வாதம் சொல்லுது? தாராள மத சார்பின்மை வாதம். தாராள சார்பின்மை வாதம் சொல்லுது மதம் வந்து பிரஜையில உரிமை. அதே மாதிரி எந்த ஒரு பிரஜைக்கும் மதத்தை அடிப்படையா வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. இது வந்து தாராள மத சார்பின்மை வாதம் தான் சொல்லுது, சமோடமை இல்லை. சமோடமை மத சார்பின்மை வாதம் சொல்றது என்னன்னு சொன்னால் அரசு சார் சமயம் சார் நிறுவனங்களுக்கு இருப்பு கிடையாது. அதே மாதிரி அரசின் அனுமதி இல்லாமல் சமய நிறுவனங்கள் இயங்க முடியாது அப்படின்ட்டுதான் சமோடமை மத சார்பின்மை வாதம் சொல்லுது. அடுத்தது, இனத்துவ தேசியவாதம் ஒரு தேசத்துக்கு ஒரு அரசு என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது. இதுவும் பிழையானது. இனத்துவ தேசியவாதம், இனத்துவ தேசியவாதம் என்ன சொல்லுது? ஒரு இனத்துக்கு ஒரு அரசு அப்படின்னு சொல்லுது. என்ன, இது ஒரு தேசத்துக்கு ஒரு அரசு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அரச தேசியவாதம் இல்லைன்றால் தேசியவாதம் என்ற வகைக்குள்ள வரும் இந்த கூற்று. இனத்துவ தேசியவாதம் வந்து ஒரு இனத்துக்கு ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இலங்கையில இப்ப அப்படிதான் இருக்குது. இலங்கை பௌத்த இனத்துக்கு தனி அரசு, ஒரு இனத்துக்கு ஒரு அரசு அப்படின்னு சொல்லி. ரைட். 3வது, பாசிசம் என்ன சொல்லி சொன்னால் மனிதன் சுதந்திரமாக செயல்படும், சுதந்திரமாக மனிதன்
செயல்படணும் அப்படின்னு சொல்லி அது உப்புல. நாலாவது குடியரசுவாதம். பிரஜைகள் அரசியல் ரீதியாக செயற்திறனாகவும் விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம் சுதந்திரத்தை வென்றெடுக்கலாம். அதாவது பிரஜைகள் அரசுக்கு அர்ப்பணிப்போட செயல்படணும். அப்படி அர்ப்பணிப்போட செயல்பட்டா தான் அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு குடியரசுவாதம் சொல்லுகிறது. சரியா பிள்ளையா? சரி, அந்த கூற்று குடியரசுவாதம் அதுதான் சொல்லுது. ஏன்னா குடியரசுவாதத்துக்கும் தாராண்மை வாதத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ற பகுதியில எங்களால பார்க்க இயலும். தாராளவாதத்தினுடைய சுதந்திரம் என்ன சொல்லுது என்று சொன்னால், அந்த தாராளவாத அரசுக்குள்ள நீ பிறந்தாலே போதும் உனக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். ஆனா குடியரசுவாத அரசுல நீ பிறந்து அந்த அரசுக்காக நீ உழைத்தால், அர்ப்பணிப்போட செயல்பட்டா மட்டும்தான் நீ சுதந்திரத்தை பெற முடியும் அப்படின்னு குடியரசுவாதம் சொல்லுது. அப்ப நாலாவது கூற்று சரி. சமூக ஜனநாயகம் ஒரு புரட்சியின் ஊடாக, அப்ப அந்த கூற்றும் பிழை. எடுத்த உடனே பிழையான கூற்று தான். சமூக ஜனநாயகம் புரட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை, புரட்சியை ஏற்றுக்கொள்ளல. எட்வர்ட் பெர்ன்ஸ்டைன் சமூக ஜனநாயகத்தின் தந்தை. எட்வர்ட் பெர்ன்ஸ்டைன் ஆரம்பத்துல கால் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவராக தான் இருந்தார். கால் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவர், பிற்காலத்திலையும் ஏற்றுக்கொண்டார். கால் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவர் தான். ஆனால் கால் மார்க்சினுடைய அந்த புரட்சி என்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சியை ஏற்றுக்கொள்ளல. ஜனநாயக வழிமுறை ஊடாகவும் ஒரு சுதந்திரமான சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னார். அப்ப புரட்சியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சமூக ஜனநாயகம் புரட்சி ஏற்றுக்கொள்ளல. அதனால ஐந்தாவது கூற்றும் பிழையானது. இதுக்கு ஆன்சர் நாலாவது. சிவில் சமூக இயக்கங்கள். சிவில் சமூக இயக்கங்கள் பார்ப்போம். மனிதர்கள் வாழும் பொது செயல் எல்லைக்கும் தனியார் செயல் எல்லைக்கும் இடையிலான இடைவெளியில் செயற்படுகின்றன. இது சரியான கூட்டமாக தோணுது என்ன பார்க்கும் பொழுது. ஏன்னா அந்த பொது கொள்கை என்ற பகுதிக்குள்ள நாங்க சிவில் சமூகம் பத்தி படிக்கும் பொழுது எப்படி பார்ப்போம், அந்த மக்கள்ற அந்த வாழ்க்கை சிவில் வாழ்க்கை 3 செயல் எல்லையாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி, என்ன பொது செயல் எல்லை, தனியார் எல்லை, சிவில் எல்லை அப்படின்னு சொல்லி 3 எல்லைகளாக காணப்படுது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப அது சரி மாதிரி தோணுது. அடுத்ததையும் பார்க்கணும். அரசியல் கட்சிகளை போன்றே முறையான நிறுவன கட்டமைப்பை கொண்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மாதிரி, ரைட்? அரசியல் கட்சிகள் போன்றே முறையான நிறுவன கட்டமைப்பு. இந்த சிவில் சமூகத்துக்கு ஒரு அங்கத்துவம் இல்ல. அரசியல் கட்சிகளுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது. என்ன அதே மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் சிவில் சமூகத்துக்கு ஒரு அடையாளம் இல்லை. அதே மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் சிவில் சமூகத்துக்கு எல்லை இல்லை. இப்படின்னு சொல்லி அரசியல் கட்சியிலிருந்து முற்றுமுழுதா வேறுபட்டதாகத்தான் சிவில் சமூகம் இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அரசியல் கட்சிகளை போன்றே முறையான கட்டமைப்பு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி. பிள்ளை. ஜனநாயக ஆட்சி முறையில் மாத்திரம் செயற்படக்கூடியது. இது ஜனநாயக ஆட்சி முறையில் மாத்திரம் செயல்படக்கூடியது. பார்ப்போம். ஒரு நாட்டின் ஜனநாயக ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்துகிறது. பிழை. நாட்டினுடைய ஜனநாயக ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம். இந்த அரசியல் கட்சி, சிவில் சமூகம், அமுக்க குழுக்கள், இந்த 3மே ஜனநாயக ஆட்சியை பலப்படுத்தக்கூடியதாகத்தான் காணப்படுது. இல்ல, ஜனநாயக ஆட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான 3 விஷயங்கள்: அரசியல் கட்சி, சிவில் சமூகம், அமுக்க குழுக்கள். அடுத்தது, அரசியல் கட்சியை போல நேரடி அரசியல் செயற்பாட்டு தன்மையை கொண்டிருப்பதில்லை. அரசியல் கட்சிகளை போல நேரடி அரசியல் செயற்பாட்டு தன்மையை கொண்டிருப்பதில்லை. இதுவும் சரி. நேரடியாக அரசியல் செயற்பாடுகள்ல ஈடுபடாது. நேரடி அரசியல் செயற்பாட்டு தன்மையை கொண்டிருப்பதில்லை. நேரடியாக அரசியல் செயற்பாட்டுல சிவில் சமூகங்கள் ஈடுபடுறது இல்லை. அப்ப இங்க இடத்துல எங்களுக்கு முதலாவது, 3வது, 5வது 3ம் எங்களுக்கு சரி மாதிரி தோணுது. அப்ப உங்கள யாராவது சொல்ல இயலுமா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி?
சார் ஒன்னாவது ரைட். ஒன்னாவதாம். ஏன் மத்த மூணாவது ஏன் வராது? ரைட். அதுக்கான ஆன்சர் வந்து சொல்றேன். சிவில் சமூக இயக்கங்கள் சம்பந்தமா. இப்ப என்ன காரணம் சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அது வந்து சிங்கள பேப்பர்ல இருந்து அடிக்கப்பட்டதுனால அதுல கூற்றுக்கள் எங்களுக்கு மயக்கமா தான் இருக்கும். சோ அதுல எந்த விதமான மாற்றங்களும் செய்ய இயலாது. இன்னும் பின்னைய கூற்றுகள் கூற்று இருக்கிறது. ஆனால் அதுக்கான சரியான விளக்கத்தை நாங்க உடனே பெற்றுக்கொள்ளணும். இல்லைண்டா பிள்ளை பாவம் அந்த கூற்று இருக்கட்டும். நான் குரூப்ல போடுறேன். இப்ப குரூப்ல வந்து ஜாயின் ஆக முடியுமானாக்கள் நான் நம்பர் போட்டிக்கிறேன். அதுக்கு ஒரு மெசேஜ் போட்டா குரூப்ல ஜாயின் ஆகலாம். ஏன் ஜாயின் ஆக சொன்னேன் அப்படின்னு சொன்னால் 15 நாள் ப்ரொஜெக்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அதுல விருப்பமானவங்க ஆக முடியும். அதுல வந்து எங்களுடைய கைட் எம்சிக்யூ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கான ஸ்ட்ரக்சர் புத்தகங்கள், கட்டமைப்பு புத்தகம் உங்களுக்கு வழங்க, அதுல கிட்டத்தட்ட ஒரு 450 கேள்விக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த 15 நாளைக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா பினிஷ் பண்ணி முடிஞ்சிடும். அதுக்கான ஆன்சர் உட்பட ஆன்சர் எல்லாம் சேர்த்து. ரைட். அதே மாதிரி எஸ்ஐக்கான எதிர்பார்க்க வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டு அதிலே விளங்கப்படுத்தப்படும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யூனிட், 15 நாளைக்கு 15 யூனிட், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மேலதிக தகவல் அந்த குரூப்ல போடப்படும். ஸோ விருப்பமானவங்க அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் போட்டா போதும். அடுத்து பார்ப்போம். 11ஆவதுக்கு ஆன்சர் வரும் சொல்றேன். 12ஆவது, சட்டத்தின் ஆட்சி என்ற எண்ணக்கருவால் வலியுறுத்தப்படுவது நபர்களை கைது செய்தல், சித்திரவதை செய்தல் என்பன அரசாங்கத்தின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். பிள்ளை. ஏன்னா அரசாங்கத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றது. சட்டத்தின் படிதான் கைது செய்ய முடியும். அதே மாதிரி சித்திரவதை செய்ய முடியாது. என வேணுமென்றே சித்திரவதை செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது சட்டத்தின் ஆட்சி அடிப்படையில். அடுத்து, அரசாங்கத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்கள் சட்டத்துக்கு மேலாக செயற்படுதல். இதுவும் பிழை. என்ன, ஆட்சியாளர்கள் மக்கள் 2 பேரும் சமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த சட்டத்தின் ஆட்சியாளர்களும் மக்களும் சமனாக இருக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துது. அதே மாதிரி மக்களின் ஆட்சி இல்லாமல் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதாகும். சரி, ஏன்னா அந்த கூட்டு மனிதர்களின் ஆட்சி இல்லாமல் சட்டத்தின் ஆட்சி மட்டும்தான் நடைமுறையில இருக்கும். சட்டங்களை இயற்றுவதற்கு, சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கத்துக்குள்ள அதிகாரத்தை வலியுறுத்துவது பிழை. ஏன்னா அதுக்கு அங்க வந்து நினைச்ச மாதிரி சட்டங்கள் உருவாக்க இயலாது.
அதே மாதிரி அரசாங்கத்தின் அதிகாரத்தை வலியுறுத்துற மாதிரியும் இல்ல. அரசாங்கத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துது. அரசாங்கத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழியாகத்தான் எங்களோட சட்டத்தின் ஆட்சி என்ற அந்த அதிகாரம் காணப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்ற பண்பு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படுது. அடுத்து, ஆட்சியாளர்களை தவிர ஆளப்படுவர்கள் சட்டத்துக்கு இணங்க நடப்பதாகும். ஆட்சியாளர்களை தவிர பிழை என ஆட்சியாளர்களும் ஆளப்படுபவர்களும் சட்டத்தின் முன் சமனாக மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சட்டத்தின் முன் சமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து 13வது சம உடைமை வாதம். இங்க ஒரு பிரச்சனை ஒன்று வருது எல்லாருக்கும். பாப்போம். ஒரு கருத்தியலாக முதலில் மார்க்ஸ் ஏங்கல்ஸால் முன்வைக்கப்பட்டது. இதுவும் இந்த இடத்துல பிழையாக்குறாங்க. இந்த கூற்றையும் பிழையாக்குறாங்க. இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பிழை. பாப்போம். பொருளாதார வளங்களின் உரிமையாளர்களாக தொழிலாளர் வர்க்கம் இருக்க வேண்டும் என பிரகடனப்படுத்துகிறது. பொருளாதார வளங்களின் உரிமையாளர்களாக தொழிலாளர் வர்க்கமே இருக்க வேண்டும் என பிரகடனப்படுத்தப்படுகிறது. பிழை. பொருளாதார வளங்கள் எல்லோருக்கும் சமனாக இருக்கணும். முதலாளியோ தொழிலாளியோ எல்லோருக்கும் சமனாக இருக்கணும் என்றதான் இதுல கொள்கை. பொருளாதாரம் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு எங்கேயும் சொல்லல. சமனாக இருக்கணும். என்ன சமத்துவம் என்னப்படணும்? முதலாளியோ தொழிலாளியோ வர்க்க பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் பொருளாதார வளங்கள் சமனா இருக்கணும் அப்படிதான் சொல்லுது. தொழிலாளர் வர்க்கத்துக்கு மட்டும் சமனா இருக்கணும், தொழிலாளர் வர்க்கத்துக்கு மட்டும் உரித்தாக இருக்கணும் அப்படின்ட்டு எங்கேயுமே சொல்லல. சம உடைமைவாதின நோக்கம் அது இல்லை. சம உடைமை, சொத்துக்கள் எல்லோருக்கும் சமனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. முதலாளித்துவத்துக்கும் தாராளவாதத்துக்கும் ஒரு மாற்றீடாக முன்வைக்கப்பட்டது. சரி, என்ன கூற்று 3வது. முதலாளித்துவத்துக்கும் தாராளவாதத்துக்கும் ஒரு மாற்றீடாக கொள்ளப்படுகிறது. சரி, முதலாளித்துவத்துக்கு எதிராக உருவானதுதான் இந்த சம உடைமைவாதம். முதலாளித்துவ வர்க்கமும் தொழிலாளர் வர்க்கமும் இணைந்தே சோசியலிச போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிறது பிழை. ஏன்னா முதலாளிமாருக்கு எதிராகத்தான் இந்த சோசியலிச போராட்டம் நடக்குது. அப்போ எப்படி முதலாளிகளும் தொழிலாளர்களும் ஒன்றாக இணைஞ்சி சோசியலிச போராட்டத்தில் ஈடுபடுவாங்க? பிழை. என்ன அடுத்தது, சோசியலிச அரசு உருவானதன் பின்னர் அரசு நிரந்தரமாகவே இல்லாமல் போய்விடும் என சுட்டிக்காட்டுகிறது. இதுவும் பிழை. சோசியலிச அரசு சொல்லல. அந்த இடத்துல என்ன அரசு வரும்? நவீன கம்யூனிசிய அரசு. நவீன கம்யூனிசிய அரசு அது உருவானதுக்கு பிறகுதான் அரசு இல்லாமல் போகும். சோசியலிச அரசுல சோசியலிச புரட்சி தான் நடக்கும். அப்போ இங்க முதலாவது கூட்டு ஏன் பிழை அப்படின்னு சொன்னால், இதை ஒரு கருத்தியலாக கொண்டு வந்தது கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் கிடையாது. கருத்தியலாக கொண்டு வந்தது கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இல்லை. கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸால கொண்டு வரப்பட்ட கோட்பாடு என்னன்னு சொன்னால் மார்க்சிச கோட்பாடு. நீங்க ஏலவலை பொறுத்த வரைக்கும் சம உடைமை, மார்க்சிசம், பொது